பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் இந்த மாலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். Due to the weather, we are doing the worship service on Zoom today. இந்த நாளில் நாம் ஆன்லைனில் ஆராதிக்கிறோம். கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறம் நம்முடைய அந்த பேண்டமிக் டைம்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடர்ந்து நாம் ஆன்லைனில் ஆராதித்து கொண்டிருந்தோம். அதற்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம். ஸோ இட் ஃபீல்ஸ் கைண்ட் ஆஃப் நாஸ்டாலஜிக் டு கம் பேக் ஆன்லைன் அண்ட் வர்ஷிப். பட் ரெயின் ஆர் ஷைன், வி வில் வர்ஷிப். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் நன்றியோடு தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவற்றை கொண்டு நாம் அவரை இன்னும் அதிகமாய் துதித்து இன்னும் அவரை அதிகமாய் நாம் போற்றலாம். இன்று மாலை நாம் ஆராதனை துவங்கும் பொழுது சங்கீதம் 74 ஆசாப்பின் சங்கீதத்துல ஆசாப் சொல்லுகிறார், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் என்று ஆசாப் சங்கீதத்துல 74 சொல்லுகிறார். பாருங்க, ஆசாப் 3 காரியங்களை குறித்து இங்கு சொல்லுகிறார். ஒன்று, நீர் சம்பாதித்த உமது சபை. அந்த நாட்களில சபை என்கிற இன்னும் சபை ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆனால் ஆசாப் சபை என்று சொல்லுகிறது யெகோவா தேவனுடைய கூட்டத்தை அவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்கள், அதை குறித்து ஆசாப் சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நாம் எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்களில நாமே அந்த சியோன். நமக்குள்ளாய் தேவன் வாசம் செய்கிறார். நீர் வாசமாய் இருந்த என்று ஆசாப் சொல்லுகிறார். ஆனா நாம உண்மையோடு சொல்ல முடியும், நீர் இருக்கிற சியோனாகிய நான் என்று நம்மால சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! இந்த மாலை வேளையில நாம் இந்த இவ்விதமான தேவனை, நம்மை மறவாத தேவனை நாம் துதிக்க ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளையில ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். காலங்களும் சமயங்களும் மாத்திரம் அல்ல, காற்றும் கடலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. வெயிலும் மழையும் பனியும் குளிரும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இன்று நம்முடைய வெதர் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நாம் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 71 வாசிச்சா ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 71:14, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து, எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எவ்விதமான இடத்திலும், ஆண்டவரே எப்பொழுதும் நான் நம்பிக்கை கொண்டிருந்து நான் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவ்விதமான ஒரு இருதயத்தோடு, அப்பா, நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கும் போது, அப்பா, எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆத்துமாவும் கம்பீரிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒவ்வொருவரும் அவரவர் இல்லத்திலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, தகப்பனே, உடைய வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொரு இல்லத்திலும் இன்று இறங்கணும் தகப்பனே. நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆவியில ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு சபையாய் நாங்கள் இந்த நாளில நாங்கள் ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீங்க எங்கள் மத்தியில கடந்து வாங்க என்று நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை அவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்களோடும் மூப்பர்களோடும் இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலா இரு என்று அதட்டியவரை
நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. சூரியனையும் சந்திரனையும் அதனதன் இடங்களிலே நிறுத்தினவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கடல் அலைகளுக்கு தகப்பனே உன் எல்லைக்கோட்டை தாண்டி வராதே என்று வரையறுத்த அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. இந்த நாளில அப்பா நாங்கள் பாடும்போது எங்கள் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட எங்கள் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும்படிக்காய் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால, அபிஷேகத்தின் வல்லமையினால நீர் எங்களை நிறைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான வார்த்தையும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகமும் எங்கள் மத்தியில கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் தகப்பனே எங்களுடைய ஆவியில நாங்கள் ஒன்றிணைந்து இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் இரத்தத்தில, இயேசுவின் வசனத்தில நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு துதிக்க நான் பாடும் பொழுது என் அப்பா என் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் இந்த ஆராதனையில பங்கு கொள்ள எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால குமாரன் இயேசுவின் நாமத்துல பிதாவிடத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus, our Heavenly Father. We come before you with the humble hearts to worship you, Lord, to glorify you. Even in storm, even when the winds are loud and the waves are high, we lift our eyes and fix our hearts on you. You are faithful, Lord. You are present and you are worthy as always. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. Acts 1:8 says, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள்னு போட்டிருக்கேசப்பா. நாங்களும் எங்களோட ஜெனரேஷன்ஸும் உமக்கு சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுமையா, உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும் ஏசப்பா. ஏசப்பாவுக்காக ஜீவிக்கிறவர்களாய், அவருக்காக வாழ்கிறவர்களாய், நாட் ஜஸ்ட் பை ஃப்ளஷ் ஆண்டவரே, fill us with your Holy Spirit ஏசப்பா. எங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஏசப்பா. தேவனோட விடுதலைக்காக இந்த ஆராதனை நேரத்தில் நம் மத்தியில் அவர் இறங்குவதற்காக அவரை வாஞ்சித்து உற்சாகமாய் விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுவோம்.
ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஐசையா 6:3 சொல்லியிருக்கு, சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார்கள் என்று. ஆம், நாம் வழிபடும் தேவன் முற்றிலும் பரிசுத்தர். அவளைப் போல் பரிசுத்தர் வேறு ஒருவரும் இல்லை. நாம் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அவரது பேரிரக்கத்தால் இயேசுவின் சிலுவை மரண பலியின் மூலமாக அவரது உயிர்ப்பின் மூலமாக நமக்கு மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைத்தது. சங்கீதம் 145 1-2 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்கிறார், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று. நம்முடைய மகிழ்ச்சியான வேலையாகிலும், துன்ப வேலையாகிலும், வெற்றியாகிலும், தோல்வியின் நேரத்திலும் ஆண்டவரது அன்பை நாம் நினைக்கும் போது நாமாகவே ஆண்டவரை போற்றி துதிப்போம். என்னாலும் அவரை போற்றி துதித்து வாழ்வதே நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அவர் தூய்மையானவர், மகிமையானவர், நம்முடைய சொந்த இரட்சகர். அவரது புகழை என்றென்றும் பாடுவோம். புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன
வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நம்முடைய கடந்த காலமாகவும் எதிர்காலமும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் யெகோவா ரோகி, என் மேய்ப்பர், பசுமுள்ள இடத்தில் நடத்துகிறார். அவர் யெகோவா சம்மா, அங்கே இருக்கிறார். அவர் நம்மோடு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, ஆயத்தம் பண்ணுகிறவர். நமக்கு வேண்டியவைகளை நமக்கு முன்பாக ஆயத்தம் செய்கிறார். 1 சாமுவேல் 7:12 சொல்லியிருக்கிறது, இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு எத்தனை எபினேசர் நினைவுகள் நமது கடந்த காலத்தில் இருக்கிறது. நமது கடந்த காலத்தை நம்மை நடத்தி வந்த நம்மோடு இருக்கிற இம்மானுவேலை போற்றி அவர் கையிலே நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்தை ஒப்புவித்து இந்த பாடலை பாடுவோமா? கடைசி வரை நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே.
கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுமே நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவே முதிர் வயதானாலும் நடத்திடுவே உண்மையாய் நடத்திடுவே முதிர் வயதானாலும் நடத்திடுவே உண்மையாய் நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே ஆமென் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆமா ஆண்டவரே அப்பா நீர் எங்களை இதுவரைக்கும் நடத்தின எபனேசர் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே யெகோவா ஈரே ராஜா அப்பா ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அப்பா யெகோவா ஷம்மா எங்க கூடவே இருப்பவர் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல உன்னிடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ராஜா அப்பா உம்முடைய அப்பா எங்களுடைய துதிகளில் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர் அப்பா துதிகளில பயப்படத்தக்கவர் ராஜா அற்புதங்களை செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே ஒருவருமே இல்லையாப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் நான் உம்மை 7 தரம் துதிப்பேன்னு தாவீது சொல்லுகிறத போல அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க அப்பா எங்களுடைய வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் அப்பா நிரம்பி இருக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா we thank you oh God we praise you oh master we exalt you oh Lord அப்பா you are the Lord of Lord King of King God of God hallelujah ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வானம் உமக்கு சிங்காசனம் பூமி உமக்கு பாதபடியா இருக்குது ராஜா ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நன்றி ராஜா அப்பா நாம் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போத
போதெல்லாம் அவரை மிகவும் சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லி எழுதி இருக்கிறதாப்பா. நாங்கள் உம்மை தொழுது கொள்கிற போதெல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு மிகவும் சமீபமா இருக்கிறீராப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்துல நித்திய பேருமும் உண்டாப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா யூ ஆர் an omniscient God அப்பா. யூ ஆர் an omnipresent God அப்பா. யூ ஆர் an omnipotent God அப்பா. we thank you and we praise you God அப்பா. யூ ஆர் எல்லோஹிம் ஆண்டவரே, எங்கும் நிறைந்தவர் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நீங்க எல் ரோயி ராஜா, நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நீர் பரிசுத்தர் 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 அப்பா. பூமி அனைத்துமே கர்த்தருடைய மகிமையால நிரம்பி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே காலையிலே உம்முடைய கிருபைகளை புகழுகிறதும் இரவிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதா அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி ராஜா. அப்பா உங்க சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, எங்கள் வீடுகளை நிரப்புவீராக. அல்லேலூயா. அப்பா ஊற்றிடுமே உம்ம வல்லமை என்று சொல்லி நாங்க பாடணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கும்படியா நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் அப்படி இருக்கும் அப்பா. ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகுமே, செழிப்பான வயல்வெளி காடாகுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ராஜா. தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லிருக்கிறீங்களே அப்பா. தாகத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவரே நிறைவானவர் வரும்பொழுது எல்லா குறைவுகளும் விலகுகிறது அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட அப்பா ஆண்டவரே இடைப்படுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் சுகமாக்குவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா கிருபை பொருந்தின வார்த்தைகளை நீர் பேசினீர் ஆண்டவரே. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்னு சொன்னீர் அப்பா. ஆண்டவரே இந்த அப்பா இந்த இரவுல அப்பா இந்த சாயங்கால வேளையில அப்பா உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணுமே ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களை அப்பா நாங்க நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா உம்முடைய கற்பனைகளை நாங்க கண்ணோக்கும் பொழுது நாங்க வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி எழுதி இருக்கிறதா அப்பா. உம்முடைய வேதம் ஆண்டவரே குறைவற்றதும் அப்பா. எங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தினால எங்களை ஜெனிப்பித்தீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்க கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக அப்பா. ஸ்தோத்திர நன்றி ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஆவியம் ஜீவனுமா இருக்குது அப்பா. உம்முடைய வசனங்கள் எங்க கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றைய ஜீவ வழி என்று சொல்லி எழுதி இருக்கிறதா அப்பா. உம்முடைய வசனத்தை பிரசித்தம் வெளிச்சம் தந்து அப்பா பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறதா அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் ஐயா அப்பா எங்களை பிரகாசிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உமது அடியாரை அப்பா ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்க அப்பா. உம்முடைய தாசனை மூடி மறைத்து நீங்க வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க நன்றி அப்பா. சகல தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்பா நசரேயனாக இயேசுவின் நாமத்துல கடிந்து நாங்க அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்க சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டாம் ஆண்டவரே. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு விசை ஜீவனுள்ள அவருடைய வசனத்தை, அவருடைய அப்பத்தை நாம் புசிக்கும்படிக்காய் வேத புத்தகத்தை கையில் வைத்திருக்கிற யாராவது ஒருவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 1 to 10 வரை வாசிக்கலாமா? ஆன்லைன்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 1 to 10 வரை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர் கொள்ளும், நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த வசனம் இன்று நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்காய் அவருடைய கரத்துல நாம் வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த லூக்கா 7வது அதிகாரம் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு பகுதி, நாம் அறிந்த ஒரு பகுதி. இந்த நூற்றுவ தலைவனை குறித்து பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில இந்த பகுதியில ஒரு முக்கியமான காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சம்டைம்ஸ் the gospel of Luke is heavily loaded என்று சொல்லுவாங்க. மீனிங் the incidents will be quick one after the other. நீங்க இப்போ லூக்கா 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லைக் அநேக உவமைகளை, அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருவார். கடைசி 6வது அதிகாரம் முடிக்கும் பொழுது அந்த ஒரு நல்ல அடித்தளத்துல கட்டப்பட்ட ஒரு இல்லத்தையும், அடித்தளம் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு இல்லத்தையும் அவர் காண்பித்து, 2 இல்லங்களுக்குமே அந்த வெள்ளம் வந்தது, அந்த புயல் வந்தது, ஆனால் அவற்றினுடைய முடிவு வேறு விதமாய் இருந்தது என்பதை குறித்து முடிப்பார். 8வது அதிகாரம் போனீங்கன்னா the very famous parable of the sower, விதைக்கிறவனுடைய ஒரு உவமையை குறித்து பேசுவார். காற்றையும் கடலையும் அதட்டுவார். தன்னுடைய சீஷர்களுடைய விசுவாசத்தை, குறைவுள்ள விசுவாசத்தை அவர் கடிந்து கொள்ளுவார். தென் பிசாசுகளை ஓட்டுவார். அண்ட் ஒரு மரித்த மகளை உயிரோடு எழுப்புவார். ஸோ வெரி வெரி ராபிட் சக்சஷன் அண்ட் டிரான்சிஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லூக்காவுடைய காஸ்பல்ஸ் எல்லாவற்றிலும் பாருங்க. இதற்கு இடையில இந்த லூக்கா 7வது அதிகாரம் வருகிறது. அவர் கப்பர்நாமுக்கு வருகிறார். அவர் the Lord comes to the கேப்பர்நாம் வந்து அவர் நாசரேத்தை விட்டு இயேசுவானவர் புறப்பட்ட பின்பு அவருடைய இல்லமா இருந்த ஒரு இடம், ஒரு மினிஸ்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்த இடம். Like it's like a second home, ministry headquarters, the center of all his teachings, எல்லாமே. ஏன்னா நம்ம அழகாய் வாசிக்கிறோம், மத்தேயு 4:13 வாசிக்கிறப்ப தெரியும், நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகூமிலே வந்து வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். மற்ற இடங்களுக்கெல்லாம் அவர் கலிலேயா கடற்கரையோரம் எல்லாம் சுற்றி திரிந்து அவர் போதித்தார், பிணியாளிகளை சுகமாக்கினார், அவர் அற்புதங்கள் செய்தார் என்று எழுதியிருக்கும். ஆனால் கப்பர்நாகூமில அவர் வாசம் செய்தார். இயேசுவானவர் வாசம் செய்தார். அவர் தங்கி இருந்த இடம், அவருடைய 2வது இல்லம். நியூமரஸ் மிரக்கல்ஸ், பல 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 அற்புதங்களை இந்த இடத்துல அவர் செய்தார். ஸோ ஓவரால் நாம் இந்த 7வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது, at the outset
it might look like a random collection of events, a randomized set of events, a randomized set of people, a randomized set of circumstances. பல மனுஷர்கள், பல சூழ்நிலைகள், பல காரியங்கள், பல வேதனைகள், ஒரு ரேண்டமா எங்கெங்கிருந்தோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றாய் போட்டது போல ஒரு உணர்வு நமக்கு இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, that's exactly the purpose. That's exactly the purpose. இந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் இந்த பகுதியிலிருந்து என்ன தெரியுமா? முதலாவது காரியம், it doesn't matter what the people are, what the places are, what the circumstances are, and what எந்த சூழ்நிலைகள், எந்த காலங்கள், எந்த மனுஷர்கள், எந்த நேரங்கள் எவையா இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹalleluya. Jesus had the authority over everything. நம்முடைய ஜனனமா இருக்கலாம், நம்முடைய மரணமா இருக்கலாம், அவற்றிற்கு இடையில இருக்கிற எந்த காலமாய் இருக்கலாம், இன்று நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிற காலமாய் இருக்கலாம், அவை எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராய் இயேசுவானவர் இருந்தார். முதலாவது காரியம் இந்த பகுதி ஆவியானவர் நாம் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? Jesus was not meant for the elite. அவர் தலைமை ஆசாரியர்களுக்கு, அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு, வேத ஞானிகளுக்கு, பரிசுத்தர்களுக்கு, அவர்களுக்காய் அவர் தன்னுடைய நேரத்தை செலவிடவில்லை. அவர்களோடு அவர் தன்னுடைய நேரத்தை செலவிடவில்லை. ஆனால் சாதாரண, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9வது அதிகாரத்துல அழகாய் வாசிக்கிறோம், 9:35-36 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, he sought after those random people, random circumstances. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்காது. அவர் எவரவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டாரோ அவங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரு மீட்பர் வருவார், ஒரு மெஸ்ஸியா வருவார், ஒரு இரட்சகர் வருவார், அவரின் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றுவார், மரித்தவைகளை உயிர்ப்பிக்க செய்வார், அற்புதங்களை நடத்துவார், சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். அவர்கள் யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன நினைத்திருப்பாங்க தெரியுமா? ஓ, நான் அந்த ஆசாரியரை போலவா, ஓ நான் அந்த அதிகாரியை போலவா, எனக்கு அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையே, எனக்கு அந்த அளவு பரிசுத்தம் இல்லையே, நான் வேத ஞானி இல்லையே, எனக்கு அவ்விதமாய் ஜெபிக்க தெரியாதே, நான் ஏதோ ஒரு மூலையில விழுந்து கிடக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், என்னை தேடி யார் வரக்கூடும்? யார் என்னை தேடி வரக்கூடும்? Am I worthy to be sought after by anyone in the world? இந்த உலகத்தில் எவராவது என்னை தேடுகிறதற்கு நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேனா இல்லையா என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆனால் பாருங்க, இயேசுவானவர் அவர்களுடைய வாழ்க்கையை தேடி வந்தார். பிரியமானவர்களே, இன்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் இந்த பகுதியில சொல்லுகிறது, அவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேடி வருகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டு போனாலும் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர், நம்மை தேடி வந்து நம் தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் உள்ள அந்த செஞ்சுரியன், 100 தலைவன், அந்த உதவியே இல்லாத நாயின் விதவை, அந்த போராடி கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், அந்த பாவத்தில விழுந்து கிடந்த அந்த மகள், பெண், ஒருவரும் நினைத்திருக்க மாட்டார்கள் இயேசு என்னை தேடி வருவார், அவர் என் வாழ்வை மாற்றுவார், அவர் என் வாழ்வில ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, இயேசு அவர்களை தேடி சென்றார். So if you feel this part of the scripture or these chapters, இந்த அதிகாரங்கள் ஏதோ ஒரு random collection of events போல என்று இருக்கிறது என்றால், that's not coincidental, that's not accidental, that's purposeful. ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கை, it's not a random life that nobody cares. I care. நான் அதன் மேல் கரிசனமாய் இருக்கிறேன்.
நான் உன்னுடைய வாழ்க்கையின் மேல், நீ எடுக்கிற முடிவுகளின் மேல் நான் வாஞ்சையும் கவனமும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொன்னது மாத்திரமல்ல. இந்த நாம வாசித்த மத்தேயு 9 வாசித்த 35 36 வசனங்கள் சொல்லவில்லை அவர் பிரசங்கித்தார் என்று மாத்திரம் சொல்லவில்லை. அவர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார், அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்கினார், அவர்களுக்கு ரட்சிப்பை அவர் கொடுத்தார், அவர்கள் மேல் மனதுருகினார். அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரத்தை லூக்கா எழுதும் பொழுது மிக அழகாய் சொல்லுவார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், பிரியமானவர்களே, அவர் சிலுவை மரணத்திலிருந்து அவர் வெளிவந்து உயிர் தெழுந்த பிறகு, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, ஏதோ ஒரு 40 நாள் நான் காத்திருக்க போகிறேன், அப்புறம் நான் அப்படி அல்ல. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிறார். லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுத ஆரம்பிக்கும் போது லூக்காவினுடைய புத்தகம் முதலாம் பிரபந்தம் என்று அவர் சொல்லுகிறது. why he wrote the gospel of Luke என்று லூக்கா சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் செய்யவும் உபதேசிக்கவும். பாருங்க, இயேசுவானவர் தன் வாழ்க்கையில செய்யாத காரியங்களை அவர் உபதேசிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பிறருக்கு அதிகமாய் நாம் ஆலோசனை சொல்லவும், நாம் காரியங்களை சொல்லவும் நாம் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவற்றின் பிரயோகம் நமக்கு எப்படி இருக்கிறது? அதனால இன்று இந்த லூக்காவின் இந்த பகுதி, இந்த சிறு பகுதியை, நாம் பரிச்சயமான பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு விஷயம் உங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையின் மேலும் என் வாழ்க்கையின் மேலும் கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார், கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அதுலயும் பாருங்க, இந்த பகுதிகளிலெல்லாம் இயேசுவானவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அவர் தொட்டிருப்பார், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருப்பார், சுகப்படுத்தி இருப்பார், விடுதலை தந்திருப்பார். ஆனா பாருங்க, சில தெரிந்தெடுக்கப்பட்ட சில மனுஷரை குறித்து மாத்திரம் ஆவியானவர் லூக்காவை கொண்டு இந்த பகுதியில நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நான் ஒரு விசை இந்த பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, ஏன் அப்படி? வாட் மேட் த ஹோலி ஸ்பிரிட், வாட் மேட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு மேக் அ மென்ஷன் ஆஃப் தீஸ் பீப்புள்? பிரியமானவர்களுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எவருடைய பெயர்களும், எந்த இடத்தின் பெயர்களும் ஏதோ ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு காரியமாய் வருகிறது அல்ல. வாட் வாஸ் அன்யூஷுவல் அபவுட் them that caught Jesus eye? பல விதங்கள்ல பாருங்க, அந்த 100 தலைவன் என் ஊழியனை குணமாக்குங்கன்னு கேட்டான். நாயின் விதவை அதை கூட கேட்கல. இயேசுவானவர் தேடி சென்று அவளுடைய உயிரோடு எழுப்புகிறார் அவளுடைய மகனை. நான் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த பகுதி இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு நேரம் பத்தாது. இந்த நாளில நாம் அந்த 100 தலைவனுடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் பார்த்து, அவன் வாழ்க்கையில என்ன வித்தியாசம் இருந்தது, தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்காய் என்ன வித்தியாசம் இந்த 100 தலைவனுடைய வாழ்க்கையில இருந்தது. இதை ஒரு அடித்தளமாய் கொண்டு நீங்கள் உங்களுடைய சுய தியானத்துல மற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தியானித்து பார்க்கணும். ஏன்னா இயேசுவானவர் வந்தார், அவர் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்தார், அவர் போனார் என்று நாம் தியானிக்கிறதற்காய் அவை அல்ல. அந்த மனுஷரை போல தேவனுடைய கவனத்தை அவர்கள் வாழ்க்கையிலே ஈர்த்ததை போல என் வாழ்க்கையின் எந்த காரியங்கள் என் தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதா இருக்கும்? வாட் வில் பி worthy of his time? அதை குறித்து மாத்திரம் இன்று நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த 100 தலைவனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது பாருங்க, first of all, he was a compassionate centurion. Compassionate centurion. Frankly, he is a Gentile. முதலாவது ஒரு புறஜாதிக்காரன். அவன் ஒரு மனதுருகுகிற ஒரு 100 தலைவனாய் இருக்கிறான். முதலாவது காரியம், அவன் ஒரு புறஜாதிக்காரன். இரண்டாவது, அவன் ஒரு ரோம தளபதி. an instrument of oppression for Israel. தேவ ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களை
ஒடுக்குகிற, அவர்கள் மேல் ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பிரயோகிக்கிற ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு நூற்றுவ தலைவன், ஒரு புறஜாதியான். ஆனா பாருங்க, he had a compassion. வேதம் அவனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, he is a devout man with an unusual attitude towards his slave. towards his slave. ஒரு நூற்றுவ தலைவனுக்கு தனக்கு கீழ் இருக்கிற அந்த ஒரு வேலைக்காரன், யோசிச்சு பாருங்க, நூற்றுவ தலைவன் என்பது 100 படைகளின் அதிபதி அவன். இது ஒரு படை வீரன் கூட கிடையாது, அவனுடைய ஒரு வேலைக்காரன், அவனுடைய இல்லத்தின் ஒரு வேலைக்காரன். அவனுக்கு இருக்கிற எத்தனையோ வேலைக்காரர்களில ஒரு வேலைக்காரன் அவன், அவ்வளவுதான். அவனை குறித்ததான ஒரு மனதுருக்கம் இவனுடைய இருதயத்தில் இருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அண்டர் ரோமன் லா, ரோம சட்ட திட்டத்தின்படி ஒரு அடிமை என்பவன் he is disposable. அவனுடைய வாழ்க்கை ஒரு பொருட்டே கிடையாது. இப்ப ஒரு தலைவன் அடிமையை வைத்திருக்கிறவன், இந்த அடிமையினால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனை கொன்று போட்டு விடலாம் என்று கொன்று போட்டா அதை கேள்வி கேட்கிறதற்கு யாருமே கிடையாது. ஒரு அடிமை என்பவனுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு மதிப்பும் உத்தரவாதமும் இல்லாத காலங்கள் அவை. A master had the right to kill his slave and no questions asked. சொல்ல போனா சமுதாய சட்டதிட்டங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? A slave owner is expected to kill him if the slave becomes injured or ill and can no longer work. இனிமேல் இவனால் வேலை செய்ய முடியாது, இவன் வியாதிப்பட்டு விட்டான், இவன் படுத்த படுக்கையாய் ஆகிவிட்டான் என்று அறிந்த மாத்திரத்துல ஒரு தலைவனானவன் அந்த வேலைக்காரனை கொல்லும்படி, அதுதான் அந்த சமூக சட்டதிட்டத்தின் ஒரு தேவை, ஒரு நியதி, ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி செய்யாதவர்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா அந்த சமூகத்துல? இப்ப அவர்களுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் இருக்கும் இல்லையா, அவர்களுக்குள்ளாய் ஒரு கூடுகை இருக்கும் இல்லையா, அந்த கூடுகையில அவர்களை கீழாய் பார்ப்பார்கள். இப்ப ஃபெலோ சென்ச்சுரியன்ஸ்ல அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இஸ் a weak and feeble guy. தன் ஊழியக்கார அவக்க வியாதிப்பட்டு கிடக்கிறவனை வைத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்லாதவனை, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவ்விதமான ஒரு மனுஷனை வைத்துக்கொண்டு இவன் அல்லாடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனை கொல்லுவதற்கு இவனுக்கு துணிவு இல்லை. He is a spineless guy. The status quo was different. இவனை குறித்து, இந்த நூற்றுவ தலைவனை குறித்து எவ்வளவோ பேசப்பட்டிருக்கு கூடும். கொல்லாத அவனை பார்த்து he is weak, he is feeble, he is incompetent, இவனுக்கெல்லாம் எதற்கு என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, the centurion chose compassion over status quo. compassion over status quo. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பல நேரங்கள்ல, அப்பா ஏன்பா அதை அப்படி செய்யற, அல்ல மகளே ஏன் இதை விதமா எல்லாரும் செய்யறாங்கண்ணே, எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்லவர்களாகத்தானே இருக்கிறார்கள், அவர்கள்லாம் நம்ம சமூகத்துல ஒரு அந்தஸ்துடைய, அவங்கெல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யறேன், ஏன் என்னை மட்டும் நாம் சொல்லுகிறோமா இல்லையா? ஆனா பாருங்க, இந்த நூற்றுவ தலைவன் சுற்றி இருந்தவர்கள் தன்னுடைய சம அந்தஸ்தில் உள்ளவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்பதை நினைத்து பார்க்கல. அவனுடைய இருதயத்துல ஒரு மனதுருக்கம் இருந்தது. பிரியமானவர்களுடைய முதலாவது காரியம், இயேசுவானவர் மனதுருக்கம் உள்ளவராய் காடு மேடெல்லாம் சுற்றி தெரிந்து பிணியாளிகளை சுகமாக்கி பாவிகளை ரட்சித்து என்று சொல்லி இருக்கிறபடி, முதலாவது காரியம், தேவன் நம் வாழ்க்கையை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அந்த மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். The compassion for people, giving them the benefit of doubt in any circumstances, in any situation. உலகத்துல எல்லாரும் எப்படி செய்தாலும், யார் எப்படி நடந்தாலும், நான் நடக்கிறதற்கு ஒரு நியமத்தை என் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய வசனம் எனக்கு சொல்லி இருக்கிறது. அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார், நானும் அவ்விதமாக இருப்பேன் என்கிற ஒரு வைராகியம் நம்முடைய இருதயத்துல இருக்குமானால்,
என் தேவன் என்னை குறித்து எப்படி என்ன நினைக்கிறார் என்பது எனக்கு இந்த உலகம் என்னை குறித்து என்ன நினைக்கிறது என்பதை விட மேலானது என்று நாம் நினைக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தின் தயவையும் பெற்றுக் கொடுப்பார். தானியேல் ராஜாக்களின் கண்களில தயவை பெற்றுக் கொள்ளுகிறதற்காய் காரியங்களை செய்யவில்லை. அவன் தேவனுடைய கண்களில உத்தமனாய் இருக்கும்படி நடந்து கொண்டான். ராஜாக்களையும் தாண்டி தேவன் மனுஷருடைய கண்களில தயவை பெற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று யாருடைய கண்களின் பார்வைக்காய் தயவுக்காய் நாம் காத்திருக்கிறோம்? நம் இருதயத்தின் மனதுருக்கத்தை காண்கிற தேவன், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையை நான் கவனித்திருக்கிறேன் என்று சொல்லுவாரா? முதலாவது காரியம், அந்த 100 தலைவன் மனதுருக்கம் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய பொசிஷன்ல அது அவசியமே இல்லை. He had power and authority in his hand. அவருடைய பொசிஷன்ல அது அவசியமே இல்லை. அதைத்தான் அடுத்து பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம், அந்த 100 தலைவன் ஒரு மன தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். A humble centurion. ஆக்சுவலா humble centurion என்று சொல்லுவது it is an oxymoron. It's an oxymoron. 2 எதிர்ப்பதமான சொற்களை ஒன்று கூட்டி போடுவதற்கு பேர் தான் ஆக்சிமோரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் pretty ugly என்று சொல்றோம்னு வச்சுக்கோங்க. pretty is beautiful, ugly is ugly. pretty ugly, that's an oxymoron. அதே போல humble centurion என்பது it's an oxymoron. You don't come to be a centurion that easily. அவ்வளவு எளிதாக நீ அந்த இடத்துக்கு வந்து விட முடியாது. ஆனா பாருங்க, அவன் ஒரு மன தாழ்மையுள்ளவனாய் இருந்தான். Real humility is power under control. அதிகாரம் இல்லாதவங்க தாழ்மையா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதிகாரம் உள்ளவன் தன் அதிகாரத்தை செலுத்த ஏதுவா இருந்தாலும், கட்டளை பிறப்பிக்க ஏதுவா இருந்தாலும் அதை அடக்கி ஒரு மன தாழ்மையை காட்டுவான் என்றால், because he had the choice of using his power and authority, but he chose not to. அவன் நினைத்திருந்தால் எந்த யூதனையும் இயேசு உட்பட ஒரு ஆள் அனுப்பி என் இல்லத்திற்கு வா என்று அழைத்துக் கொண்டு வந்திருக்க கூடும். ஆனால் அவன் உணர்ந்தவனாய் இருந்தான், you cannot force a miracle out of Jesus. இயேசுவிடத்திலிருந்து வலுவந்தமாய் கட்டாயப்படுத்தி ஒரு அற்புதத்தை நீ நடப்பிக்க முடியாது. அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவன் அதை அறிந்தவனாயிருந்தான். He did not use his power or authority to summon Jesus to his presence. ஆனா பாருங்க, he thought the other way around. அவருடைய சமூகத்திற்கு அவரை நான் தனிப்பட்ட விதத்துல சந்திக்கிறதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. He did not think himself worthy of a personal meeting. சொல்லி அனுப்புகிறான், நீர் வருகிறதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல இயேசுவே என்று சொல்லி அனுப்புகிறான். அது மனத்தாழ்மை. இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் நினைத்திருக்க கூடும், இயேசுவானவர் என்னை சந்திக்க விரும்ப மாட்டார். He wouldn't want to really meet me because I am a Gentile. நான் ஒரு புறஜாதியான். இயேசுவானவர் என்னை சந்திக்க அவர் விரும்ப மாட்டார். அதனால என்ன பண்றான், அந்த யூத ரெப்ரசன்டேட்டிவ்ஸ, அந்த சினகாகுடைய தலைவர்களை, யூத தலைவர்களை ஒரு பிரதிநிதிகளாய் அவன் அனுப்புகிறான். யோசிச்சு பாருங்க, அதுவே ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஏன் தெரியுமா? Jewish people hated this Roman centurions. ஆனால் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங், இந்த 100 தலைவனுக்காய் அந்த யூத தலைவர்கள் இயேசுவிடத்துல வருகிறார்கள். இவனுக்காய் வருகிறார்கள். இயேசு அதை கவனிக்கிறார். ஓ, இந்த யூத தலைவர்கள் வந்து ஒரு ரோம புறஜாதியானுக்காய் தங்களுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்றால், அந்த யூத தலைவர்கள் வந்து சொல்றாங்க, இவர் எங்களுக்கு சினகாகெல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார், இவர் எங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார் என்பது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். சினகாக் என்பது ஒரு ஆலயம் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். அது இந்த நாட்களில அவ்விதமாய் synagogue is considered kind of a church. நமக்கு இந்த நாட்களில, அந்த நாட்டில் இயேசுவின் காலத்தில் அப்படி அல்ல. synagogue என்பது தேவனுடைய வேதத்தை ஆராயவும் உபதேசிக்கவும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆலயம் அவர்களுக்கு தனியாய் இருந்தது. எருசலேமின் தேவாலயம் தனியாய் இருந்தது. ஆனால் synagogue என்பது வேத வசனத்தை ஆராய்கிறதற்கும் அறிந்து கொள்ளுகிறதற்கும் போதிக்கிறதுக்குமான ஒரு இடம்.
பாருங்க, இந்த மனுஷனுக்கு தேவ வசனத்தின் மேல் எவ்வளவு வாஞ்சை இருக்கிறது என்றால் அதற்குரிய கட்டிடத்தை கட்டி கொடுக்கிற ஒரு மனது இவனுக்கு இருந்தது. இந்த செஞ்சுரி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த நூற்றுவ தலைவனை போலதான் நாமும் இருந்தோம் ஒரு காலத்துல. நாம் தேவ சமூகத்துல ஒரு நாளும் வர முடியாது, நமக்கு அந்த தகுதியே கிடையாது. நாம் அழிந்து போவோம் அவருடைய சமூகத்துல நாம் வந்தோம் என்றால். until Jesus justified us by his own blood. அவர் மேல் நாம் கொண்ட விசுவாசத்தினால, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவ சமூகத்தில் நாம் நிற்க திராணியுள்ளவர்களாய், தகுதியுள்ளவர்களாய் அவர் நம்மை பார்த்து சொன்னார், கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் எவ்விதமாய் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பது இந்த நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு காலத்துல நாமும் புறஜாதியாராய், நாமும் அந்நியராய், அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகினவர்களாய், அவருடைய பிரசன்னத்துல ஒரு நாளும் வர இயலாதவர்களாய் இருந்த நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்து அவருடைய சமூகத்துல கொண்டு வந்தார். பாருங்க, ரோமர் 4:5 வாசிக்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்துல விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டதுனால, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால இன்று நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்து அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கிறோம். நம்ம இடத்துல ஆவியானவர் கேட்கிற கேள்வி, நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில மன தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறோமா? அல்லது ஆவிக்குரிய பெருமைகளோ, நாம் அந்த தேவ சமூகத்துல வர தகுதி பெற்றிருக்கிறதுனால பிறரை குறைவாய் மதிப்பிடுகிறோமா? என்னுடைய விசுவாசம் பெரியது, என்னுடைய ஆராதனை பெரியது, என்னுடைய வசனத்தின் ஞானம் அறிவு பெரியது, அபதமான சிந்தைகள் நமக்குள் ஆவிக்குரிய பெருமையோ, அல்லது உலகத்துல நாம் இருக்கிற வேலைகளிலேயோ சமூகத்திலேயோ எந்த இடத்துல நாம் நம்முடைய அதிகாரத்தையும் கட்டளையையும் செலுத்த முடியுமோ அந்த இடத்துல நாம் மனத்தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்ளுகிறோமா? அந்த வித்தியாசத்தை இந்த உலகம் காண்கிறதா? அந்த நூற்றுவ தலைவனுடைய 2வது குணாதிசயம், அவன் மன தாழ்மையுள்ளவனாயிருந்தான். பாருங்க, மனதுருக்கம் உள்ளவனாயிருந்தான், மன தாழ்மையுள்ளவனாயிருந்தான். 3வது காரியம் இந்த நூற்றுவ தலைவனை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் ஒரு தேவ பயமுள்ள மனுஷனாயிருந்தான். He was a God-fearing centurion. He was sensitive to respect the law and customs of the Jews. யூதர்களின் முறைமைகளையும் நியமங்களையும் நியாய பிரமாணத்தையும் அறிந்தவனும் அதை மதிக்கிறவனுமாயிருந்தான். ஏனென்றால் யூதர்களின் ரபயானிக் ரைட்டிங்ல எழுதி இருக்கிறது, புற ஜாதிகள் தங்கி இருக்கிற இடம் உனக்கு அசுத்தமாகவும் அவலமாகவும் இருக்க கடவது என்று எழுதி இருக்கிறது. The dwelling place of the Gentiles are unclean and you shall not enter it. You shall not enter it. ரபயானிக் இதுல எழுதி இருக்கிறது. இந்த நூற்றுவ தலைவன் அறிந்திருந்தான், நான் இயேசுவை என் இல்லத்திற்கு நான் அழைப்பேன் என்றால், அவர் என் இல்லத்திற்கு ஒருவேளை அவர் வருவார் என்றால், Jesus is a prominent rabbi. அவர் ஒரு மிக பிரபல்யமான ஒரு போதகர். அவரின் இல்லத்திற்கு வந்தால் அது அவருக்கு தீட்டுப்படும். அவரின் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன் மாத்திரம் அல்ல, அது அவருக்கு உகந்ததா இருக்காது. பாருங்க, இட் வாஸ் அ கஸ்டம் ஆஃப் த ஜூஸ், நாட் லா. நியாயப்பிரமாணம் அல்ல, அது யூதர்கள் வைத்திருந்த ஒரு முறைமை, ஒரு முறைமை. பாருங்க, ஆனால் இயேசுவானவர் அந்த யூத தலைவர்கள் வந்து சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, ஜீசஸ் went with them. இயேசுவானவர் அவர்களோடு சென்றார். He didn't think for a second, for a split second. நம்ம ஒரு விதத்துல சொல்லலாம், இயேசுவா அவர் தேவனா இருந்ததுனால அறிந்திருந்தார், இவன் ஒரு பிரஜாதியான், இவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்று நினைக்கலாம். இன்னொரு பக்கம் யோசிக்கலாம், அவர் தேவைகளை அவர் கண்டார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர், மனுஷரை பிரியப்படுத்த வந்தவர் அல்ல. என்ன கஷ்டம், he just went with them. பாருங்க, தேவ பயம் என்பது ஒரு மனுஷனை எவ்விதமாய் உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நம்மிடத்துல தேவ பயம் இருக்கும் பொழுது பாருங்க எப்படி எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கை உருவாகும் தெரியுமா? உலகம் அதை காணும். உதாரணம் பாருங்க, the elders said,
யூத தலைவர்கள் இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், this man is worthy. அவன் ஒரு தகுதியுள்ள மனுஷன், அவன் ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அந்த நூற்றுவ தலைவன் சொல்லுகிறான், நான் தகுதி இல்லாதவன் என்று. I am unworthy, Lord, for you to come to me. அவர்கள் வந்து யூத தலைவர்கள் வந்து அவனை குறித்து பெரியதாய் சொல்லுகிறார்கள், இவன் எங்களுக்கு ஒரு சினகாகை கட்டி கொடுத்திருக்கிறான், ஆராதிக்கிறதற்கு ஒரு இடத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், he built a house of worship for us என்று சொல்லுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், Lord, my house is not worthy to receive you, Lord. என்னுடைய இல்லத்திற்கு நீர் வருகிறதற்கு நான் தகுதியற்றவன் என்று அவன் சொல்லுகிறான். யூதர்கள் சொல்லுகிறார்கள் அவன் தகுதியுள்ளவன் என்று, அவன் சொல்லுகிறான் நான் தகுதியற்றவன் என்று. பாருங்க, தேவ பயத்தினாலே வருகிற மன தாழ்மை நம்மிடத்துல இருக்கும் பொழுது நாம் தேடி போகாத பாராட்டுகளும் பெருமைகளும் நம்மை தேடி வரும். உலகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? ஒரு கிறிஸ்துவனுடைய தாழ்மையும் கிறிஸ்துவனுடைய பயம், தேவம், நான் மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, என் தேவ பயத்துல தேவனை பிரியப்படுத்த நான் நடக்கிறேன் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? Faith coupled with humility in real life is a formidable strength. ஒருவரும் எதிர்க்க கூடாத ஒரு பலன் அது. விசுவாசத்துடனே கூடிய மன தாழ்மை என்பது, மனதுருக்கம் என்பது ஒரு மிக 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 பெரிய பலன். அது பலவீனம் அல்ல, பலன். ஏன்னா he won the esteem of others, yet he held himself in low esteem. 4 பேர் நம்மை குறித்து பாராட்டி சொல்ல 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 சொல்ல, ஓ, நீங்கள் அருமையாய் ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் அழகாய் ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் அற்புதமாய் பிரசங்கம் செய்கிறீர்கள், நீங்கள் சொல்லி இவ்விதமாய் நடந்திருக்கிறது, என் வாழ்க்கையில நீங்க சொன்ன காரியங்கள் நடந்திருக்கிறது, உங்கள் அந்த அற்புதம் நடந்து சொல்ல 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 நமக்கு இருதயத்துல என்ன, ஓ, ஒருவேளை என்னிடத்துல there is something in me என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு நாளும் அந்த எண்ணம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. தேவ பயம் நம் இருதயத்தை ஆளுகை செய்ய 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 உலகத்தின் பயங்கள் விலகி போகிறது மாத்திரமல்ல, உலகத்தின் தயவை கர்த்தர் நமக்கு பெற்றுக் கொடுப்பார். பாருங்க, 1 கொரிந்தியர் 8:3 வாசிக்கிறோம், தேவனில் அன்பு கூர்கிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவனை அறிந்த ஜனங்கள் ஏராளம் உண்டு, தேவனாலே அறியப்பட்ட ஜனங்கள் சொற்பமான பெயர். அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, அந்த நாட்களில என்னிடத்துல வருவீங்க, என்னை பார்த்து சொல்லுவீங்க, உங்க பெயராலே சத்துருக்களை விரட்டினோம், பிசாசுகளை துரத்தினோம், உங்கள் பெயராலே அற்புதங்களை நடத்தினோம் என்று சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்லுவேன், நான் உங்களை அறியேனே, I don't know who you are. நமக்கு இங்க நான் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 8:3 1 கொரிந்தியர், தேவனில் அன்பு கூர்கிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என் பிரியமான சகோதர சகோதரியே, பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறது உண்மை. தேவனால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? எந்த நாளிலும் உங்கள் கிரியைகளினாலே தேவன் உங்களை அறிய மாட்டார். ஓ, இந்த பிள்ளை எனக்கு அதிகமாய் காரியத்தை செய்கிறாள், ஓ, இந்த மகன் எனக்காய் அதிகமாய் ஓடுகிறான். நம்முடைய கிரியைகளினால தேவன் நம்மை ஒரு நாளும் அறிய மாட்டார். எதனால அறிவார் தெரியுமா? அந்த கிரியைகளை ஏவுகிற தேவ அன்பு நம் இருதயத்தில் இருக்கிறதா என்று அவர் பார்ப்பார். அதனாலதான் ரோமர்ல அழகாய் வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம் இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அபிஷேகத்தினால, ஆவியினால அந்த தேவ அன்பு நம் இருதயங்களில ஊற்றப்படவில்லை என்றால், ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பினால நாம் நெருக்கி ஏவப்படவில்லை என்றால், நம்முடைய கிரியைகள் எல்லாம் வீண். ஏதோ நானும் எதற்காய் ஆலயத்திற்காய் ஏதோ செய்தேன், நானோ தேவனுக்கு ஏதாய் செய்தேன் என்ற ஒரு செக் பாக்ஸை நம்ம மார்க் பண்றதுக்காக நாம் அந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனுடைய அன்பு, நாம் வாசிக்கிறது போல 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கிறது போல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏதோ நாங்க ரட்சிக்கப்பட்டோம், எங்க ஆண்டவர் எனக்காக செஞ்சிருக்கிறாரு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன், எங்க பலனினால நாங்க செய்யல. அவர் எங்கள் மேல் காட்டின அன்பு, ஜீவனை கொடுத்த அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். என் சகோதரனே, சகோதரியே,
உங்களையும் என்னையும் அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறதா? அந்த அன்பு நெருக்கி ஏவினதுனாலேதான் 1 கொரிந்தியர் 15:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் கொடுத்த கிருபை சும்மா இல்ல எனக்குள்ள, அது என்னை செயல்பட தூண்டுகிறது. அதனால நான் என்ன பண்ணேன்? அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். 1 Corinthians 15:10. I labored more abundantly than they all. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென், ஹalleluya. இன்று உங்களுடைய வாழ்க்கை தேவ கிருபையினால நடத்தப்படுகிறதா? தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதுனால தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த செஞ்சுரியனை போல தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால, தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதுனால தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? மனதுருக்கம் உள்ளவனாய் இருந்தான், மன தாழ்மையுள்ளவனாய் இருந்தான், தேவ பயம் உள்ளவனாய் இருந்தான். How God knows you today. தேவன் உங்களை இன்று எவ்விதமாய் அறிந்திருக்கிறார்? அந்த 100 தலைவனை அவர் அறிந்து கொண்ட விதங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் உங்களை எப்படி அறிந்திருக்கிறார்? இறுதியாய் அந்த 100 தலைவன் இயேசுவனுடைய அதிகாரத்தை அறிந்தவனாய், உணர்ந்தவனாய், அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஜனனம் மாத்திரம் அல்ல, நம்மை படைத்தவர் என்கிறது மாத்திரம் அல்ல, மரணம் மாத்திரம் அல்ல, ஒரு நாள் நம்மை நியாய தீர்க்க போகிறவர் என்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய தினசரி வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், கிரியைகளையும், முடிவுகளையும், நம்முடைய முழு வாழ்க்கையின் மேல், நம்மேலும் நம் பிள்ளைகள் மேலும் சர்வ அதிகாரம் படைத்தவராய் இயேசுவானவர் இருக்கிறார் என்கிற உணர்வு நம் இருதயத்துல இருக்கணும். இந்த நாள்லையுமே Jesus marveled at the centurion's understanding of his authority. தன்னுடைய அதிகாரத்தை குறித்து ஏன்னா அந்த அவனுக்கு அதிகாரம் என்பது என்ன என்பது அந்த 100 தலைவனுக்கு தெரியும். பாருங்க, இதுல ஒரு விசேஷமான காரியம் இதுல நாம் யோசிக்க வேண்டியது, this is exactly the place the Jewish people were struggling. யூதர்கள் தடுமாறின இடம் அது. இதுதான் யூதர்கள் சொன்னாங்க, நீ ஒரு பெரிய ராபையா இருந்துட்டு போ இயேசு, அது எங்களுக்கு ஓகே. நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்துட்டு போ இயேசு, அது எங்களுக்கு ஓகே. நீ ஒரு பரிசுத்த மனுஷனாய், தேவ மனுஷனாய் இருந்துட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ அற்புதங்களை, அடையாளங்களை நடத்திக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்க, அதெல்லாம் சொல்லாத. நான் தேவகுமாரன் என்று சொல்லாத. உன்னை பிதாவிற்கு நீர் ஒப்புப்படுத்திக் கொள். எந்த இடத்துல யூதர்கள் தடுமாறினார்களோ, எந்த இடத்துல இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தார்களோ, ஒரு புற ஜாதியான் அந்த இடத்துல இயேசுவை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. இன்று நீங்களும் நானும் பற்றி கொள்ளுவோமா அவரை? தேவனே, உமக்கில்லாத அதிகாரம் என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை ஆண்டவரே. சகலத்தின் மேலும் நீர் சர்வ அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறீர். அந்த 100 தலைவனை போல அந்த அதிகாரத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவரிடத்துல சொல்லுவோமா? அவங்க என்ன சொன்னாங்க இவரை பார்த்து? இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? தச்சனுடைய இவன் என்ன பெரிய அதிகாரம்? நான் சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறான். இவன் என்ன பாவத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லுகிறான். சத்துருக்களும் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஆர் பிலோ மீ என்று சொல்லுகிறான். காற்றையும் கடலையும் அதட்டுகிறான். ஜனனத்தையும் மரணத்தையும் இவன் கட்டளை கொடுக்கிறான். மரித்தோரை எங்கிருந்து வந்தது இவனுக்கு இந்த அதிகாரம்? இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? இவனுடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு யூதர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புற ஜாதியான். அவன் ப்ரூஃப பார்த்ததுனால அல்ல, ஓ இதெல்லாம் நான் பார்த்தேன் இதனால நம்புறேன், காரியங்களை விளக்கி அல்ல, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த புற ஜாதியான் தன்னுடைய எளிய விசுவாசத்தினால அவன் பிழைத்தான் அந்த நாளில. இன்று நம்முடைய எளிமையான விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய எளிமையான விசுவாசம் எப்படி இருக்கிறது? He trusted the fact that Jesus had true authority and command over everything. அதனாலதான் அவன் சொன்னா,
ஏசப்பா, நீங்க வரக்கூட வேணாம் என் வீட்டுக்கு, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. இதை நம்ம ரொம்ப சாதாரணமா நம்ம வாட்சிட்டு போயிடலாம். அதுல உண்மையான உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளணும். He did not think the healing that Jesus is doing is a magic trick. Is a magic trick. பாருங்க, இதே லூக்கா அதிகாரத்துல அந்த ஒரு ஒரு வசனத்தை எடுக்கிறேன். ஆறாவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க. லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினால ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். தொடும்படி வகை தேடினார்கள். ஐயோ, அவரை தொட்டால், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், ஓ அவரை தொட்டால், அவருடைய பார்வை என்மேல் பட்டால். ஆனா பாருங்க, இந்த 100 தலைவனுடைய விசுவாசம் அதையும் தாண்டினதாய் ஒருபடி உள்ளதாய் இருக்கிறது. இவன் சொல்றான், லார்ட், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் அ மேஜிக். நீங்க இந்த இடத்துல இருந்தாதான், நீங்க தொட்டாதான், நீங்க பார்த்தாதான், நீங்க பேசினாதான் நடக்கணும் என்பதல்ல. யூ ஆர் நாட் அ மேஜிஷியன், யூ ஆர் த சன் ஆஃப் காட். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியக்காரன் குணமடைவான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அவனை சுற்றி இருந்தவர்கள், இந்த சமூகம் கொண்டிருந்த விசுவாசம் ஒரு வகை. அவன் அதற்கு அடுத்தபடியில சென்று சொல்றான், your healing is not a magic trick that requires your presence. நீங்க இங்க இருந்தாதான் அந்த மேஜிக் நடக்கும். அது ஒரு மேஜிக் அல்ல. இல்ல, நீர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் ஊழியக்காரன் சொஸ்தமடைவான், என் ஊழியக்காரன் சொஸ்தமடைவான் என்று சொல்லுகிறான். You can command and make things happen. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். இன்றைக்கு நாம் அதை வசனமாய் சொல்லுகிறோம். அதை விசுவாசமாய் வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். அதனாலதான் அவன் சொல்றான், நான் ஒரு அதிகாரமுள்ள மனுஷனாய் இருக்கிறேன், எனக்கு கீழே அநேக சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. And the centurion knows how the orders were unquestioningly obeyed regardless of the commander's presence. இப்ப யோசிச்சு பாருங்க, தலைமை அதிபதி இருக்கிற இருந்தாதான் நான் கீழ்ப்படிவேன், இல்லைன்னா அவருடைய கற்பனைக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு ஒரு சோல்ஜர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 100 தலைவன் அந்த இடத்துல இருக்கிறானோ இல்லையோ, 100 தலைவன் சொன்னான், படை தளபதி சொன்னான் என்று வார்த்தை வந்தால் போதும், எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. அதனால அதிகாரம் என்ன என்பதை இந்த மனுஷன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த அதிகாரங்களுக்கெல்லாம் மேற்பட்ட அதிகாரம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்ததுனால அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு சாதாரண மனுஷனாய் இருக்கிற நான், ஒரு 100 தலைவனாய் இருக்கிற நான் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் என்றால், நான் இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம்னா, நீர் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நீர், நான் உம்முடைய அதிகாரத்திற்கு கீழாய் நான் கட்டுப்படுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியக்காரன் சுஸ்தமடைவான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அவருடைய அதிகாரத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? Do we surrender? We all believe in his authority, but do we surrender? Do we surrender to his authority? யோசிக்கணும். இறுதியாய், the centurion is rewarded. The centurion is rewarded. Jesus is marveling at the understanding of the centurion of his authority. இயேசு ஆச்சரியப்படுகிறார் அதை பார்த்து. His simple faith in Jesus' word to heal showed that his faith is not superstitious. அவர் வந்தாதான் நடக்கும், அவர் தொட்டாதான் நடக்கும், அவர் பேசினாதான், அப்படி அல்ல. It's not a superstitious belief. He fundamentally had such a strong faith. Just say a word. Just say a word. இல்லத்திற்கு வந்து பார்க்கிறார்கள், அந்த ஊழியக்காரன் சுகமாயிருக்கிறான். அவன் நம்பின அந்த அதிகாரம் கிரியை செய்து அவன் சுகமாயிருக்கிறான் அந்த இடத்துல. இயேசுவானவர்
வெகு சில இடங்களிலேயே தான் அதிசயப்பட்டு சொல்லுகிறார். விசுவாசத்தை குறித்தும் அதிசயப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார். விசுவாச மென்மையை குறித்தும் ஆச்சரியப்படுகிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் கூட இந்த விசுவாசத்தை காணவில்லை என்று இந்த நூற்றுவ தலைவனை பற்றி ஆச்சரியப்படுகிறார். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல மார்க் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். மார்க் 6:6 சொல்லுகிறாரு, அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். இது எங்க தெரியுமா? அவருடைய சொந்த ஊர்ல, சொந்த ஊருக்கு போகிறார். அவரை நம்புவார் இல்ல. ஏதோ 1-2 பேரை குணமாக்க முடிந்ததை தவிர வேற ஒரு அற்புதமும் அவரால் அங்கு செய்ய முடியல. அப்போ மார்க் 6:6 சொல்லுகிறது, அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று சொல்லுகிறது. இது ஒத்து வராது. கிராமங்களுக்கு சென்று அவர் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வாஞ்சிக்கிற அற்புதங்களுக்கு நம்முடைய அவிவிசுவாசம் தடையா இருக்கிறதா? நம்முடைய கீழ்ப்படிதல் தடையா இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. மனதுருக்கம் உள்ளவன், மனத்தாழ்மையுள்ளவன், தேவ பயம் உள்ளவன், தேவனுடைய அதிகாரத்துல நம்பிக்கை உள்ளவன், அதை நம்பினவன், தன்னை ஒப்பு கொடுத்தவன் அந்த அதிசயத்தை கண்டான். இயேசுவானவர் ஆச்சரியப்படுகிறார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார் லூக்கா 7:9வது வசனத்துல, இயேசு இவைகளை கேட்டு அந்த நூற்றுவ தலைவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இதுல ஒரு விசேஷமான, I don't know whether you thought about this, பல முறை இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. I don't know if you ever thought about this. There was no Israel as a political entity when Jesus said this. இஸ்ரவேல் என்கிற தேசம் அந்த நாளில் இல்லவே இல்லை. It's not a political entity at all. But Jesus calls them Israel. Jesus still calls them Israel. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் என்பது ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் மாத்திரம், லொகேஷன் இல்ல, அது விசுவாசத்தின் எல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஒரு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் விசுவாச எல்லைக்குள்ளாய் இருக்கிற எல்லோரும் இஸ்ரவேலர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கலாத்தியர் 3:6 நாம் அழகாய் வாசிக்கிறோம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலேஷியன்ஸ் 3:6 and 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமேன், ஆமேன். சோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி முழுவதும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு பிசிக்கல் பொலிட்டிக்கல் என்டிட்டியோ அல்லது என்டிட்டி இல்லையோ, தேவன் சொல்லுகிறார், என் விசுவாச கூட்டமே இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்குள்ளாய் பூமியின் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் இருக்கிறோம். இஸ்ரவேலின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை நான் முடிக்கிற வேளையில, do you feel insignificant? என் வாழ்க்கையை தேவன் நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொல்றான் இல்லையா, இந்த அடியேனுடைய இல்லத்தை நீர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அல்லது கிதியோனை போல, நீங்க கிதியோனை போல நினைக்கிறீங்களா? ஓ, I am the least among my tribes, I am the weakest among my clan. நான் தான் பலவீனமானவன், பலமில்லாதவன் என்று நினைக்கிறீங்களா? தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீயே என் இஸ்ரவேல். ஆமென், நீயே என் இஸ்ரவேல். It's a dignity, esteem that God bestows upon us. நம்மேல் தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு தகுதி நமக்கு அது. ஏனென்றால்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கெல்லாம் தகப்பனானான் என்று ஆபிரகாமை குறித்து எழுதும் பொழுது ரோமர் 4:17 பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார். நமக்கெல்லாம் தகப்பனானான், நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். எதனால? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாய் நமக்கு எல்லோரும் தகப்பனானான் என்று தேவன் சொல்லுகிறார். நீயே என் இஸ்ரவேல். விசுவாசத்தினால God can call the dry bones of your life, the insignificance of your life, the nothingness of your life to rattle and resurrect. அவர் உயிரோடு எழுப்ப முடியும். உங்களுடைய வாழ்க்கையில செத்து கிடக்கிற காரியங்களை, நிறைவேறாதிருக்கிற காரியங்களை, மடிந்து கிடக்கிற காரியங்களை, தாவீதின் கூடாரத்தை மீண்டுமா எடுப்பித்து கட்டின தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையையும் எடுத்து கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நமக்கு தேவையெல்லாம் நாம் அறிக்கையிடுகிற அந்த விசுவாசத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இந்த 100 தலைவனை போல உலகம் எப்படி செய்கிறது, ஏன் செய்கிறது, உலகம் முழுவதும் அப்படி செய்கிறது என்பதல்ல. எனக்கு என் தேவன் ஒரு நியமங்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு என் தேவன் ஒரு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதன்படி நான் நடப்பேன். அவரை நான் பிரியப்படுத்துவேன். அவரை நான் பிரியப்படுத்தும் பொழுது உலகத்தின் தயவுகளை, தேவைகளை அவர் பெற்றுக் கொடுப்பார் என்ற வாஞ்சை, வைராகியம் நமக்குள்ள இருக்கணும். we cannot please both. இரண்டையும், உலகத்தையும் தேவனையும் நாம் we cannot please. Make your choice today. Make your choice today. இந்த 100 தலைவனை போல நம்முடைய தினசரி வாழ்க்கையில ஒரு மனதுருக்கம், ஒரு மன தாழ்மை, ஒரு தேவ பயம், அண்ட் எல்லாவற்றிற்கும் மேலாய் surrender to his authority. அவருடைய அதிகாரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை don't be a random life. நாயின் விதவையை தேடி வந்த தேவன், 100 தலைவனை தேடி வந்த தேவன் உங்களையும் என்னையும் தேடி வருவார். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதனால் இந்த உலகம் தருகிறபடி அல்ல, தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார். அது எவராலும் எடுக்கப்பட முடியாத சமாதானம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி சொல்லலாமா? தகப்பனே, இந்த 100 தலைவனுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவோ நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. இந்த பகுதியை எவ்வளவோ நாங்கள் தியானித்து இருக்கிறோம். ஆனால் இன்று ஆவியானவர் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். அவன் உலகம் விசுவாசித்தபடி விசுவாசிக்கல ஆண்டவரே. தனக்கென்று தேவ நியமங்களை அவன் அறிந்து அதை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். உலகத்துல தன்னுடைய தகுதியை இழந்து போனாலும் மனதுருக்கம் உள்ளவனாயிருந்தான், மன தாழ்மையுள்ளவனாயிருந்தான், தேவ பயமுள்ளவனாயிருந்தான், தேவ அதிகாரத்தை அறிந்தவனாய் மாத்திரமல்ல, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாயிருந்தான். இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, இந்த காரியங்களில நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். வியாதிகளை சுகமாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அற்புதங்களை நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களே சியோன், தேவன் தங்கும் ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வெறும் பேச்சிலும் வெறும் எழுத்திலும் மாத்திரம் அல்ல, நிஜ வாழ்க்கையில ஆண்டவரே இந்த குணாதிசயங்களை நாங்கள் தரிப்பிக்க எப்படி அந்த 100 தலைவனை குறித்து யூத தலைவர்கள் சாட்சி கொடுத்தார்களோ, இயேசுவானவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டாரோ, இஸ்ரவேலிடத்திலே இவ்விதமான விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அவர் பிரமித்தாரோ, தகப்பனே அவ்விதமா இந்த உலகம் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. எங்க வெளிச்சம் ஆண்டவரே உலகத்தின் முன்பாய் பிரகாசித்து எழும்பணும், எரியணும் ஆண்டவரே. அவ்விதமா எங்கள் வாழ்க்கை மாற இன்று ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். இந்த 100 தலைவனுடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, இந்த இதே லூக்கா 7வது அதிகாரத்துல இருக்கிற எல்லா காரியங்களின் அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய நீர் காணும் அளவு
நீர் காணும் அளவு, நீர் அறிந்து கொள்ளும் அளவு, அவர்களுடைய நாமங்கள் இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டு நாங்கள் என்கிற தியானிக்கிற அளவு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன வித்தியாசம் இருந்தது என்பதை நாங்கள் தியானித்து அபதமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் படிப்பித்துக் கொள்ள, நடப்பித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு ஞானம் தருவீராக, ஞானம் தருவீராக. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களின் உறுதியாய் இருக்கும் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். இந்த வருடத்துல அந்த ஆங்கர் வேர்ட்ஸ் எங்களுக்கு இந்த புதிய வருடத்துல நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. those will be the stability of your times என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. stability of your times. நாங்கள் இவற்றில் இன்னும் மேம்பட, இன்னும் உறுதிப்பட, இன்னும் ஆழப்பட கர்த்தர் நீர் எங்களை ஏவுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில இதோ நாங்க இன் பர்சன் நாங்க கூடி வர இயலாமல் போனாலும், கிளைமேட் எவ்வளவு கடினமா இருந்தாலும், இதோ ஆண்டவரே என்று நாங்க ஆன்லைன்ல ஒன்று கூடி வந்து நாங்கள் ஆராதித்து உம்முடைய வசனத்தை தியானிக்க தேவன் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பத்துல நான் சொன்னது போல எந்த காலம், அருமையான அந்த பழைய பாடல் சொல்லுகிறது போல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் இந்த வருகிற வாரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த வருகிற வாரத்துல தகப்பனே என்னென்ன காரியங்கள் திட்டமிட்டு இருக்கிறார்களோ தகப்பனே, அப்பா இந்த தேவ காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து இருக்கிறோம். இந்த தியானித்த இந்த காரியங்கள் போல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடப்பித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அலுவலகத்துல, அவர்களுடைய இல்லத்துல, அவர்கள் செல்லுகிற இடங்களிலே சகல இடத்திலும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை அவர்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் காணும்படிக்காய், அதை கண்டு இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படும்படிக்காய் ஒரு குடும்பமாய் ஆஸ்டின் தமிழ் சபையை உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வருகை தாமதமானால் நாங்கள் மீண்டும் ஒன்று கூடி வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் அந்த இரவு ஜெபத்துல கலந்து கொள்ளவும், ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் ஒன்று கூடி வரவும், குறிப்பாய் ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை நாங்கள் ஆயத்தத்தோடு வர கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. இந்த வருடத்தின் முதல் மாதத்தை முடித்து இரண்டாவது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த ஆராதனைக்கு நாங்கள் திருவிருந்து ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவனுடைய திருப்பந்திக்கு வரும் பொழுது ஒரு முழு நிச்சயத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு தகப்பனே, ஒரு மனதுருக்கத்தோடு, ஒரு மன தாழ்மையோடு, தேவ பயத்தோடு, முழு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அந்த ஆராதனைக்கு வர கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சரீர தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய தேவைகளை சந்தியும், உலகத்தின் தேவைகளை சந்தியும். எவ்ரி மெட்டீரியல் நீட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் சந்திக்கப்படும்படிக்காய், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும்படிக்காய் சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின், உயிர்த்தெழுந்த இயேசுவின், ஒரு நாளும் பொய்யுரையாத இயேசுவின், என்னாலும் ஜீவித்திருக்கிற இயேசுவின், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்தரி
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஆராதனையில பங்கு கொண்ட உங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நைட் 8 o'clock நமக்கு அந்த ஜெபம் இருக்கிறது, நோட்டிபிகேஷன் வரும். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய வருகை தாமதமானால் நாம் ஒன்று கூடி அவரை மீண்டுமாய் ஆராதிப்போம். ஹாவ் அ blessed week. ஆமென்.